இப்ப இதுல என்ன மோசடி நடந்திருக்குன்னு சொல்றேன், அதை கேளுங்க. அதாவது சில நாட்களா என்டிஏ கூட்டணியில விஜய் சார் போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் கல்யாணம், அவரு சினிமா நடிகர், அவரு விஜய்கிட்ட பேசி இதெல்லாம் பண்றாருன்னு ஒரு வதந்தி வந்தது. அப்புறம் அதை மறுத்தாங்க. இப்ப நேற்று என்ன பண்ணாரு விஜய், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கூப்பிட்டார். மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கூட்டணி வைக்கணுமா வேணாமான்னு கருத்து கேட்டார். 120 மாவட்ட செயலாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. 80 பேரை கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. இதுக்கு இடையில 80 பேர் கூட்டணி வைக்க சொல்லிட்டாங்களே, அப்படின்னா என்டிஏவோட போய் விஜய் சேர்ந்துருவாரா அப்படின்னு பயந்தது யாரு? நம்மால் ஸ்டாலின் அகண்டுட்டார். என்னடா விஜய் கூட்டத்திலேயே 120க்கு 80 மாவட்ட செயலாளர்கள் கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டாங்களே, விஜய் போய் என்டிஏவோட கூட்டணி சேர்ந்தா என்ன ஆகும்? நம்ம பெரிய முட்டை வாங்கிடுவோமே, குளத்தூர்லயே நம்ம தோத்து போயிடுவோமே, பையனும் தோத்து போயிடுவாங்க, பெரிய பெரிய முதலைகள்னு சொல்லக்கூடிய KN எல்லாமே தோத்து போயிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் போட்ட சதி திட்டம் என்ன தெரியுமா? விஜய இதாக்கும், மூளைச்சலவை செய்யும். விஜய் பாட்டுக்கு போய் என்டிஏல சேர்ந்து துணை முதல்வருக்கு போயிட்டான் போச்சு சொல்லி, அப்ப விஜய்க்கு தன்னம்பிக்கை உருவாக்கணும். ஒரு கருத்துக்களையும் போட்டு விஜய் தான் முதலமைச்சராக வரப்போறாரு, அவருக்கு தான் செல்வாக்கு அதிகம், ஸ்டாலினோட செல்வாக்கு அதிகம்னு போடு. அப்ப விஜய் என்ன நினைப்பாரு, கூட்டணி சேர்றதா இருந்தா கூட நம்மளே தான் ஜெயிக்க போறோம்னு கருத்துக்கணிப்பு வருது, நம்ம ஏன் என்டிஏல போய் கூட்டணி சேரணும் அப்படின்னு தப்பான முடிவு எடுப்பார். அப்படின்னு விஜயை முட்டாளாக்குவதற்காக, விஜயை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் போட்ட கருத்து கணிப்பு தான் இந்த கருத்து கணிப்பு. புரிஞ்சுக்கணும். தானே தோற்பேன்னு போட்ட, உலகத்திலேயே கருத்து கணிப்பு போட்ட ஒரே ஆளு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான். இதன் பின்னால மிகப்பெரிய சதி திட்டம்.